Hi friends, இன்னைக்கு வந்து South Indian flavors-ல ஒரு spicy prawn recipe தான் பார்க்க போறோம். வாங்க செய்முறை பார்த்துடலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 நறுக்கிய தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்க விட்டால் போதும். வதக்கின மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதை வதக்கின அதே பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் சேர்த்துக்கணும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் விட்டுடணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு இருக்கும் மசாலா. கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 300 கிராம் இறால் சேர்த்துக்கணும். நான் எடுத்துருக்கிறது வந்து வெள்ளை இறால். இறாலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெனிகரில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா இந்த மசாலாவில் சேர்த்துக்கணும். நம்ம மசாலா தயாரிக்கிற நேரத்துலையே இதை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு தனியாக தெரியும் பாத்திரத்தில். இந்த சமயத்தில் ப்ரான் நல்லா குக் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ப்ரானை 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண விட்டாலே போதும். நம்ம வெனிகரில் மேரினேட் பண்ணதால் நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கர் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஃபைனலாக சேர்த்து இறக்கிடுங்க. கடைசியில் இந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்க்குறதால ஒரு தனி சுவையே கிடைக்கும். அவ்வளோதாங்க, சுவையான ஒரு ஸ்பைசி சவுத் இண்டியன் ஃப்ளேவர் ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் வெரைட்டிஸ்க்கு, தோசை சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். மற்றபடி ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டெலிஷியஸ் சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.